நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா? ஸோ அது இன்னும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 2 வாரம் தான் இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தீயா பிரச்சாரம் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அப்படின்றத தாண்டி நாடு முழுக்க பிரச்சாரம் பார்த்தோம் அப்படின்னா களை கட்டி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு சிதம்பரம் இருக்கார் இல்லையா? அவருடைய தலைமையின் கீழ் அமைக்கப்பட்ட குழு காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தேர்தல் அறிக்கையில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எம்பி எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்துட்டு ஒரு கட்சி சார்பில் நின்று ஜெயிச்சுட்டு எம்பி எம்எல்ஏ ஆனதுக்கப்புறமா இன்னொரு கட்சிக்கு மாறினாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய எம்பி எம்எல்ஏ அப்படின்ற அந்தஸ்து வந்துட்டு பறிப்போயிடும் அப்படின்ற வகையில் சட்டம் அப்படின்றது மாற்றப்படும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் இருக்காங்க இல்லையா? வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா மாதம் ₹1,00,000 அப்படின்றது தரப்படும் அப்படின்றதுல ஆரம்பிச்சு நீங்கள் இன்கேஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 21 வயசுக்கு கீழே ஸ்போர்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மாதம் ₹10,000 உங்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்கும் அப்படின்ற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆல் ஓவராக எல்லா கேட்டகரிஸையுமே கவர் பண்ணி இந்த தேர்தல் அறிக்கை அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோவில் முழுக்க பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் எக்கச்சக்கமான தேர்தல் அறிக்கைகள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நம்ம அது எல்லாத்தையும் பார்க்க போகிறது கிடையாது. பட் ஸ்பெசிஃபிக்காக ஓகே இது நல்லா இருக்கு, இது வந்துட்டு அமல்படுத்தினாங்க அப்படின்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் நினைக்கக்கூடிய ஸ்கீம்ஸை தான் வந்துட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவு பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 15, 2024 வரைக்கும் இந்த கல்வி கடன் இருக்கு இல்லையா? ஸோ படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்துட்டு லோன் அப்படின்றத வாங்கியிருக்காங்களோ அதுவும் இந்த மார்ச் 15, 2024 வரைக்குமே வாங்கியிருக்கக்கூடிய கல்வி கடன் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா முழுக்க தள்ளுபடி பண்ணப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் சைடு இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய வாக்கு அப்படின்றது வந்துட்டு குறி வச்சு அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததான் புதுச்சேரி இருக்கு இல்லையா? ஸோ புதுச்சேரி, பாண்டிச்சேரி, ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மாநில அந்தஸ்து அப்படின்றத வந்துட்டு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா? அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்காங்க. அந்த 100 நாள் வேலைவாய்ப்புல வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சம்பளம் அப்படின்றது ஒரு நாள் சம்பளம் ₹400 உயர்த்தி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு யாரை டார்கெட் பண்ண வாக்குறுதி அப்படின்றது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிராமத்து சைடில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா? ஸோ அங்கே இருக்கக்கூடிய பெண்களை டார்கெட் பண்ணி தான் இந்த வாக்குறுதி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கம் இப்போ என்னென்னலாம் செய்வான்னு சொல்லியிருக்காங்களோ அதுக்கு அகெயின்ஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்ப குறிப்பிடும்படியாக சொல்லணும் அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது இருக்கு இல்லையா? அது வந்துட்டு நடத்தப்படாது. மாநிலங்களுக்கு தனியாகவும் மத்தியில் பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல், லோக்சபா தேர்தல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக இப்போ எப்படி நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் நடத்தப்படும். மாநிலங்களுக்கான அந்தஸ்து, மாநிலங்களுக்கான அந்த முன்னுரிமை, அந்த சுயமரியாதை அப்படின்றது தொடர்ந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாஜகவில் வந்துட்டு எதிர்கட்சியிலேருந்து போய் சேர்ந்தவங்களுடைய இந்த குற்றச்சாட்டு, ஊழல் வழக்குகள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்துட்டு முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு. அப்படி யாரெல்லாம் வேற கட்சியிலேருந்து போய் பாஜகவில் சேர்ந்து அதுக்கப்புறமா அவங்களுடைய இந்த ஊழல் வழக்குகள்ன்றது முடிக்கப்பட்டிருக்கோ அது எல்லாமே மறுபடியும் விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த நியூட் டியூட் மாதிரியான டெஸ்ட்டுகள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ நீட் எக்ஸாம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா விளக்கப்படும். நீட் எக்ஸாம் விளக்கப்படுறதோட மட்டும் இல்லாமல் அந்தந்த மாநிலமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி அந்த எக்ஸாம்ஸ் அப்படின்றத கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி வந்துட்டு எப்படி டாக்டர் இன்ஜினியரிங்லாம் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி மாநில கல்வி முறையிலேயே அந்த எக்ஸாம்ஸ் அப்படின்றது வந்து கண்டக்ட் பண்ணப்படும். மத்திய அரசாங்கம் சைட்லேருந்து எந்த ஸ்பெசிஃபிக்கான எக்ஸாம்ஸ் அப்படின்றதும் கண்டக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி 12th வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கட்டாய கல்வி இருக்கு இல்லையா? ஸோ 12th வரைக்குமே கண்டிப்பாக ஒரு பையன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி மினிமம் அந்த குவாலிஃபிகேஷனே பார்த்தோம் அப்படின்னா 12th வரைக்கும் அப்படின்றத மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த கம்பெனியாக இருந்தாலுமே அது மல்டிநேஷனல் கம்பெனியில் ஆரம்பிச்சு சின்ன கம்பெனியாக இருந்தாலுமே இந்த பேரு கால விடுமுறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த லீவ் வந்துட்டு எல்லா கம்பெனியுமே கட்டாயமாக கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இயற்றப்படும். இப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கம்பெனிஸ் அதை கொடுக்குறாங்க. பட் அதை ப்ராப்பராக பார்த்தோம் அப்படின்னா எல்லா கம்பெனிஸும் கொடுக்குற மாதிரி அதுக்கான நடவடிக்கைகள் என்னவோ அது எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா மகாலட்சுமி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்காங்க. இது என்ன மகாலட்சுமி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள வந்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வருஷத்துக்கு ₹1,00,000 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உரிமை தொகை தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய ஓட்ஸை வந்துட்டு டார்கெட் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது மீனவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ மீனவர்கள் ஃபிஷர்மேன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க மீன் பிடிக்கிறதுக்கு விசைப்படகுகள் இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணக்கூடிய ஃபிஷர்மேன்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா டீசலுக்கு மானியம் அப்படின்றது வந்துட்டு தருவோம். இது வந்துட்டு முன்னாடி காங்கிரஸ் இருக்காங்க இல்லையா? காங்கிரஸினுடைய ஆட்சி காலத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறுபடியும் வந்தோம் நாங்கள் ஆட்சிக்கு வரோம் அப்படின்ற பட்சத்தில் மறுபடியும் அந்த மானியம் அப்படின்றது திருப்பி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ மத்திய அரசாங்கத்தில்
காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய பணியிடங்களுக்கு பெண்களுக்கு 50% அப்படின்றது ஒதுக்கப்படும். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்ஸ் மூலியமா வந்துட்டு யார் அதிக மதிப்பெண்ணோ அது மூலியமா வந்துட்டு கண்டக்ட் அப்படின்றது பண்ணப்பட்டு அதுக்கப்புறமா செலக்ட் பண்ணப்படுறாங்க. பட் இனிமேல் பார்த்தோம் அப்படின்னா 50% இடம் அப்படின்றது பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து பெண்களுக்கான ஓட்டு இருக்கு இல்லையா, அந்த பெண்களுக்கான ஓட்டு வங்கி அப்படின்றத குறி வச்சு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓபிசி பிரிவுகள்லாம் இருக்கு இல்லையா, அதுல நிரப்பப்படாம இருக்கக்கூடிய பணியிடங்கள் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னா ஆட்சிக்கு வந்த உடனே நிரப்பிடுவோம். எஸ்சி எஸ்டி இந்த மாதிரியான பிரிவுகள் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புக்கான பணியிடங்கள் அப்படின்றதையும் நாங்க நிரப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் விட முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த ஃபீஸ் அப்படின்றது வந்துட்டு நம்ம பே பண்ணணும் அந்த அப்ளை பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் ஆட்சிக்கு வரோம் அப்படின்னா அந்த விண்ணப்ப கட்டணம் இருக்கு இல்லையா, நீங்க வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும், அதுக்கு ஒரு அமௌண்ட்டும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வாங்குவாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னாலும் அதுக்கு அந்த விண்ணப்ப கட்டணமும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி காலேஜில் வந்துட்டு ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா, எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த பிரிவுகளை சேர்ந்தவங்களுக்குலாம் வந்துட்டு உதவித்தொகை அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இன்கேஸ் மறுபடியும் ஆட்சிக்கு வரோம் அப்படின்ற பட்சத்தில் இப்போ வந்துட்டு உதவித்தொகை என்ன அமௌண்ட்டாக இருக்கும், இப்போ இன்கேஸ் வந்துட்டு 3000 ரூபா 4000 ரூபா தராங்க அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா 3000 ரூபாவா இருந்தால் அது 6000 ரூபாவாகவும் 4000 ரூபாவா இருக்கு அப்படின்னா அது 8000 ரூபாவும் உயர்த்தி வழங்கப்படும். இப்போ இருக்கிறத விட டபுள் மடங்காக பார்த்தோம் அப்படின்னா உயர்த்தி வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் ஹெமுலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தையுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்துட்டு நிறைய பேர் கைதாகிட்டு இருக்காங்க இல்லையா, அதுவும் சாதிய ரீதியான இந்த தீண்டல்களாக இருந்தாலும் சரி, இல்லை அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா படிக்கிற இடத்துலையுமே நீ அந்த சாதியை சேர்ந்தவன் இந்த சாதியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுக்கான இடம் அப்படின்றத கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் காலேஜஸ்குள்ள தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அது இங்கே இருந்தாலும் சரி, இங்கே கூட ஒரு அளவுக்கு கட்டுக்குள்ள இருக்கு. பட் வட மாநிலங்களில் பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப யூஸ்வலாக கேஷுவலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதை கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு திட்டம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டி பிரிவை சார்ந்த மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அம்பேத்கர் இருக்கார் இல்லையா, அவருடைய பேர்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரம்மாண்ட நூலகம் அப்படின்றது வந்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு A to Z பார்த்தோம் அப்படின்னா எல்லா கேட்டகரிஸையுமே கவர் பண்ணி குழந்தைகள் ஆரம்பிச்சு கிட்ஸ்ல ஆரம்பிச்சு பார்த்தோம் அப்படின்னா பெரியவங்க வரைக்குமே. ஸோ பெரியவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ட்ரெயின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ட்ரெயின்ஸ்ல வந்துட்டு முன்னாடி முதியோர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்டண சலுகைலாம் இருந்துச்சு, இப்போ வந்துட்டு அதெல்லாம் இல்லாமல் இருக்கு. நாங்கள் வரோம் அப்படின்ற பட்சத்தில் மறுபடியும் அங்கே நாங்கள் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் வச்சிருந்தோமோ 2004 to 14 வரைக்கும் ஒரு ஸ்கீம்ஸ்லாம் வச்சிருந்தோம் இல்லையா, அந்த ஸ்கீம்ஸ்லாம் மறுபடியும் நாங்கள் அமலுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால பார்த்தோம் அப்படின்னா மக்கள் மத்தியில் கொஞ்சம் எதிர்பார்ப்பு அப்படின்றது அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஓட் அப்படின்றதும் பார்த்தோம் அப்படின்னா மேஜராக ஒரு பங்கு வகிக்கும் அப்படின்றதுனால இந்த நீட் கியூட் அந்த மாதிரியான டெஸ்ட்டுகள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால காங்கிரஸ்க்கு ஓட்டுகள் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னதான் வந்து தென் மாநிலங்களில் பாஜகவினுடைய எதிர்ப்பு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ரொம்ப வலுவாக இருக்குது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட வட மாநிலங்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பாஜக இருக்காங்க இல்லையா, பாஜகவுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய ஆதரவு அப்படின்றது இருக்குது. ஸோ பாஜகவை வீழ்த்துறது கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி தான் தேர்தல் கருத்து கணிப்புகள் சொல்கிறாங்க. பட் அரசியல் களம் அப்படின்றத பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட ஒரு 5% ஒரு 10% முன்ன பின்ன மாறலாம். இப்போ பாஜக வந்துட்டு ஒரு 400 சீட் ஜெயிப்பாங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஒரு 320 330 அந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறோம், இல்லை ஒரு 350 வரைக்கும் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுல இருந்து டிக்ரீஸ் ஆகி அவங்க ஒரு 330 325 அந்த அளவுக்கு வரலாம். பட் மறுபடியும் பாஜக தான் ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்றது பெரும்பாலானுடைய கருத்து கணிப்பா இருக்கு. இந்த கருத்து கணிப்புகளுக்கு மத்தியில தான் பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் அவங்களுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த தேர்தல் அறிக்கை அப்படின்றது காங்கிரஸ்க்கு கை கொடுக்குமா, கை கொடுக்கும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா தான் பேச முடியும். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன்ல காங்கிரஸினுடைய இந்த தேர்தல் அறிக்கையை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.